வெல்கம் டு திவிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து திருச்செந்தூர் ட்ரிப்போட டே 2 வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்லி மார்னிங் 3 o'clock அலாரம் வச்சோம். ஆனால் எல்லாருமே 4 o'clock தான் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். நடுவில் இந்த 1 hour டிலே பண்ணது எங்களை முருகர் எவ்வளோ நேரம் டிலே பண்ண வச்சாருன்னு சொல்லி வீடியோவில் சொல்கிறேன். எல்லாருமே குளிச்சுட்டு வர்றதுக்கு 4:45 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் கிளம்பிட்டு இருந்தோம் கோவிலுக்காக. சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருந்தோம். அம்மாவுக்கு இந்த பட்டு சாரியில் மட்டும் ப்ளீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வைக்க தெரியாது, கொஞ்சம் ப்ராடாக வைப்பாங்க. நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விட்டுருந்தேன். நம்மளாம் சாரீ வேர் பண்ணும்போது ஷோல்டர் இடத்துல ஒரு பின் குத்துவோம்லாம், அம்மாவுக்கு அது பிடிக்காது. இந்த சாரிக்கு குத்துனா நல்லா இருக்குமான்னு சொல்லனால சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குமே அழகா சாரீ வந்து ப்ளீட் பண்ணிட்டு நானுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் போய் குட்டீஸ் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள அம்மா ரெடி ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் கரெக்டா ரூம்ல இருந்து ஒரு 5:20 கிட்ட கீழே இறங்கியாச்சு. ரூம்ல இருந்து வெளியே வரும்போதே முடிவு பண்ணிட்டோம், சாமியோட அபிஷேகம் பார்க்க முடியாது அப்படின்னு. சரி அபிஷேகம் தான் பார்க்க முடியல, முதல் அலங்காரமாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகும்போது தலையில பூ வாங்கி வச்சுட்டு நைட்டை விட இப்ப ஏர்லி மார்னிங் வந்து இந்த லைட் செட்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. கோபுரமுக்கும் இந்த ஓம் திருச்செந்தில் ஆண்டவருக்கும் சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் கோவில்ல நைட் தங்கி இருந்தாங்க. இங்க விட பீச்ல வந்து நிறைய பேர், அதாவது அந்த கடல் மண்ணே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் நைட் தங்கி இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணும் போது தான் நைட்டு பீச் பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரின்னு. இங்கே வீட்டில இருந்து கிளம்பும் போதே சாமிக்கு அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கிட்டோம். அங்கே போய் அர்ச்சனைக்கு தேங்காய் பழம் மட்டும் வாங்கிட்டு கோவில் கிட்ட வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எத்தனை மணிக்கு, ஒரு 5:30 மணி 5:45 கூட இருக்கும். அத்தனை மணிக்கு அவ்வளோ ஜனம் இருந்துச்சு. டே 1 சாமி பார்க்கும் போது ஒரு ஸ்டாஃப் மூலியமா தானே போகணும்னு சொன்னா அவருக்கு கால் பண்ணா அவங்கள 4:30 தானமா வர சொல்லியிருந்தேன். இப்போ முடியாது, பௌர்ணமி பூஜை வந்து ஹெவியா போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து கோவில் அந்த பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க போல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம திருச்செந்தூர் அழகி தெய்வானை வந்துட்டாங்க. சரி காலையில வருவாங்க போல எப்பவுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அழகு கோபுரத்தாண்ட நின்று சாமியை கும்பிட்டு இருந்தாங்க. தும்பிக்கையை தூக்கி யானை முகத்தானா வந்து தம்பியை வழிபடும் போது அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். சாமியை கும்பிட்டு வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பழம் ஏதோ கொடுத்துருந்தாங்க. அதையுமே சாப்பிட்டு அவங்க பிளேஸ்ல போய் நின்றுட்டாங்க. நெக்ஸ்ட் கோவிலுக்குள்ள இருக்க அந்த பூலாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வண்டி ஃபுல்லா ரொம்பிருச்சு. இந்த அளவுக்கு நிறைய பூ இருந்துச்சு. சரி லேட்டா தானே அவரு கொஞ்சம் நேரம் பீச் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அங்க போனா அவ்வளோ ரஷ்ஷா இருந்துச்சு எல்லா இடத்துலயுமே. அதாவது வந்து முன்னாள் நாங்கள் நல்லா சாமியை பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள சாமியை பார்த்தாச்சு. மறுநாள் பௌர்ணமின்ற ஞாபகம் இருந்துச்சு. மனசுல என்னன்னா நேற்றே காலியா தானே இருந்துச்சு, இன்னைக்கும் காலியா தான் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்ல வந்திருந்தோம். பட் முருகர் நேத்து நல்லா பாத்தீங்களா, இருங்க இந்த வாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 3 hours கிட்ட வெயிட் பண்ணியிருந்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து காவடி எடுத்துட்டு வந்திருந்தாங்க, வேல்லாம் அழகு குத்திட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடலையா, அதனால பனக்கிழங்கும் வேர்க்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்குலாம் கொடுத்துட்டு ஃபைனலா ஒரு 10 o'clock கிட்ட சாமியை பார்த்துட்டு சந்தோஷமா வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா ஃப்ரீ தரிசனம் 100 rupees டிக்கெட்லாம் லைன் கியூ கட்டி நிக்குது. ஸோ கைஸ் போறதா இருந்தா கண்டிப்பா இந்த ஃப்ரீ டேஸ்ல போய் பாத்தீங்கன்னா சாமியை நல்லா பார்க்கலாம். ஏன்னா புதன்கிழமை சாமியை சூப்பரா பார்த்திருந்தோம். இன்னைக்குமே நல்லா தான் பார்த்திருந்தோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 100 rupees டிக்கெட்லாம் ஹெவியா நின்றுட்டு இருந்துச்சு லைன். இந்த மாதிரி முக்கியமான நாள்ல எல்லாம் போனா கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும் போல. அப்புறம் காலையில பார்க்க முடியல துண்டிக்கை விநாயகரை. பசங்களாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால அம்மா கிட்ட விட்டுட்டு நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்திருந்தோம். பட் இந்த விநாயகர் கோயில வந்து ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் முருகப்பெருமாளை பார்க்கணும். அண்ட் வந்து இந்த துண்டிக்கை விநாயகர் கிட்ட வேண்டி ஒரு தேங்காய் உடைச்சு அதனால இந்த விஷயம் கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நாங்க தேங்காய்லாம் உடைச்சு சாமியை கும்பிட்டுட்டு லாஸ்டா வரும்போது கோபுர தரிசனம் பண்ணியிருந்தோம். சூப்பரா சாமி தரிசனம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. எல்லாருமே செம பசியில் இருந்தாங்க. வாங்க சாப்பிடனே கூப்பிடல, அவங்கவுங்க ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டு பேக் பண்ணி வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ சென்னைக்கு கிளம்பலாம். திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ஃபஸ்ட்டு போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்துடுங்க. பாய். கும்பாபிஷேகம் முடிஞ்சு 30 நாள்ல என்னைக்கு வேணாலும் வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம். நாங்க கரெக்டா 3ஆம் நாள் வந்த இன்னொரு ரீசன் வந்து கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து 3 வேலையுமே வந்து அன்னதானம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல என்னோட ஹஸ்பண்ட் ஒரு மெம்பரா இருந்தனாலதான் அன்னைக்கு கிளம்பி இருந்தோம். அண்ட் தென் திருச்செந்தூருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னமும் மிஸ் பண்ற மாதிரியே ஒரு மாதிரி ஏக்கமாவே இருந்துச்சு. நான் மட்டும் தான் அப்படி நினைச்ச பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஃபைனலி எப்படியோ ஒரு 10 நாள்ல பழனி முருகரையும் தரிசனம் பண்ணியாச்சு, திருச்செந்தூர் சண்முகரையும் தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே திருநெல்வேலி வந்தாச்சு. திருநெல்வேலி வந்துட்டு அல்வா இல்லாம எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அல்வா எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அங்க இருந்து ஒரு பாட்டிமா சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த பழத்தை பாக்குறேன். இதோட நேம் ஏதோ மங்குஸ்தான் என்னமோ சொல்லியிருந்தாங்க. பாக்குறதுக்கு நல்லா குட்டி நுங்கு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கிட்டுவாமா. மலை பூண்டு மாதிரி பழத்துல இருக்க தோலை உரிச்சா பீட்ரூட் கலர்ல இருந்துச்சு. உள்ள பார்த்தா எங்க அம்மா என்ன மலை பூண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வைஸுமே நல்லா தான் இருந்துச்சு. ரிட்டர்ன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு சென்னை வந்தே பாரத் தான் புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் 4:15க்கு கிளம்பியிருந்தோம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 6 ஸ்டாப்பிங் தான் இருந்துச்சு. மற்றபடி ட்ரெயின் நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு. நல்லா ஏசி வேற. நைட் டின்னர் வந்து அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, கொஞ்சமாக ரைஸு, குழம்பு வந்து வித்தியாசமான குழம்பு, உருண்டை குழம்பு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் சப்பாத்திக்கு வந்து டால் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு தயிர், சைட் டிஷ்க்கு ஊறுகாய், வாழைக்காய் பொரியல் கொடுத்துருந்தாங்க. என்னமோ உப்பு சப்பு இல்லாமல் இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு ஏதோ பசிக்கு. நெக்ஸ்ட் ஒரு 10:30க்குலாம் வந்து சென்னை ரீச் பண்ணிட்டோம். நார்மல் ட்ரெயினை விட இந்த ட்ரெயின் ரொம்ப பெரிய ட்ரெயினாக இருந்துச்சு. அண்ட் தென் சென்னை எக்மோர் டு எங்கள் வீட்டுக்கு ஆட்டோ புக் பண்ணிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோன்னே சாமிக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு இந்த vlog அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சென்னை டு திருச்செந்தூர், கடலில் குளிச்சது, நாளிக்கிணறுல குளிச்சது எல்லாமே வந்து லாஸ்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இப்படிதான் எங்களுக்கு இந்த திருச்செந்தூர் ட்ரிப் முடிஞ்சிருந்துச்சு. திருச்செந்தூர் ட்ரிப், பழனி ட்ரிப் வீடியோ லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வேல் முருகனுக்கு அரோகரா. பாய்.